ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பிரெட் சன்ஃப்ளவர் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னுடைய ஓன் ரெசிபி தான். நானே ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. அதனால தான் உங்களுக்கு உடனே எடுத்து போட்டுட்டேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ். இது கூடவே இஞ்சி பூண்டு பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்க விழுதாவும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சேஞ்ச் ஆகணும். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா ஸ்டஃப் பண்ணும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நல்லாவும் வெந்து வரும். இது கூடவே பொடியை நறுக்கின மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம்ல தண்ணி வரும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுல மெயின் டேஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கறி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாமே நல்லா பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியா இதுல ஒரு பொருள் ஒன்று சேர்க்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கெச்சப். இது சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். ஆப்ஷனல் தான். இது கூட நீங்க மஷ்ரூம் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை. நான் மஷ்ரூம் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். நீங்க கேரட், பீன்ஸ், கோஸ், கார்ன் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ள வைக்கக்கூடிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். கீழே சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சிருக்கேன். நான் இங்க சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிரெட்ல வேணாலும் செய்யலாம். இதை முதல்ல நம்ம லேசா திரட்டி எடுத்துக்கலாம். போதும் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீட்டுல கிண்ணங்கள் இருக்கும் இல்லைங்களா, இதை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா குக்கி கட்டர் இருந்தா கூட நீங்க அதுலயும் கட் பண்ணிக்கலாம். இப்ப இதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொன்னு செஞ்சுக்கிறேன். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வெயில்ல காய வச்சு பிரெட் கிரம்ஸ் செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், 2 பீசஸும் ரெடியா இருக்கு. இப்போ இதுக்கு உள்ள நம்ம மசாலா வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க உருண்டையா கூட எடுத்துக்கலாம். ஈஸியா இருக்கும் இன்னும் வைக்கிறதுக்கு. நாம இதுல சன்ஃப்ளவர் செய்ய போறோம். அதுக்காக தான். இங்க பாருங்க, இந்த மாதிரி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு எல்லாமே தண்ணி தடவிக்கலாம். அப்பதான் நல்லா ஒட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்து மேல அப்படியே நம்ம மூடிடலாம். அப்படியே இந்த பாருங்க, இந்த சைடுல அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்கள்ல நடுவுல இந்த மசாலா வச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல அழுத்தி விட்டுக்கோங்க. இதுல நீங்க சீஸ் வச்சு கூட கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. இப்படி நாம கட் பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க, இதே மாதிரி தான்.
இந்த மாதிரி ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இப்படி கையில அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 எடுத்து நம்ம பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1, அதுக்கப்புறமா 2, இதே மாதிரி தான் செஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எவ்வளவு அழகா சன்ஃப்ளவர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாக்குறதுக்கு சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்குல்ல. இதே மாதிரி நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கடாய் வச்சிருக்கேன். கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள போட்டுக்கலாம். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃப்ளேமை மீடியமாவே இருக்கட்டும். உடனே திருப்பிடாதீங்க. அப்படி திருப்பினீங்கன்னா உடஞ்சி போயிடும். கீழே வந்து நல்லா கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்ப திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்த உடனே எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவுதான், நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ரொம்ப கிரன்ச்சியா இருக்கு. பாருங்க, சத்தம் கேக்குதுங்களா? அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்க கெச்சப் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல நியூ இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி மீட் பண்றேன். பாய்.